ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனைக்கு வேண்டி ஒரு சிறிய கதையை சொல்லி தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு மனிதனுடைய கையில் இருக்கிற 5 விரல்களிலும் யார் பெரியவர் என்பதை காண்பிப்பதற்கு வேண்டி எல்லா விரல்களும் ஒன்றோடொன்று பேசி கொண்டிருந்ததாம். அப்பொழுது முதலாவதாக இருக்கிற அந்த கட்டை விரல் சொன்னது, நான் தான் எல்லாவற்றோட பெரியவன் 5 பேரிலும். காரணம் என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்துக்காலும் நான் தம்ப் இம்பர்ஷன், அதாவது கட்டை விரலில் ரேகை வைத்தால்தான் அது எவ்வளவு பெரிய ஒரு கோடி சொத்தாக இருந்தாலும் அது செல்லும். அதனால் தான் நான் தான் பெரியவர், என்னைத்தான் முதலில் வைப்பார்கள் என்று சொன்னதாம். அடுத்ததாக ஆள்காட்டி விரல் சொன்னதாம், ஏதாவது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ வெளிப்படுத்த வேண்டுமானால் நான் விரலை நீட்டினால்தான் அந்த பொருள் என்று புரிந்து கொள்வார்கள். அதனால் நான் தான் ஒரு நபரை ஒரு பொருளை சுட்டி காட்ட வேண்டிய ஆளாக இருக்கிறேன், வேறு யாரும் முடியாது என்று சொன்னதாம். 2வது நடுவிரல் சொன்னதாம், நான் தான் எல்லாவற்றிலும் பார்க்கும்போதே நீளமாக இருக்கிறேன், பெரிதாக இருக்கிறேன், அதனால் தான் நான் பெரியவன் என்று சொன்னதாம். 4வதாக மோதிர விரல் சொன்னதாம், நீங்கள் எல்லாம் சொன்னது சரிதான், ஆனாலும் ஒரு ஆளை கௌரவிக்க வேண்டுமானால், பெருமைப்படுத்த வேண்டுமானால் என் விரலில்தான் மோதிரம் போடுவார்கள், அதனால் கௌரவம் மதிப்பும் எனக்குத்தான் என்று சொன்னதாம். கடைசியில் 5வது சுண்டு விரல் சொன்னதாம், நீங்கள் எல்லோரும் சொன்னது சரி, ஆனால் எனக்கு சொல்வதற்கு எந்த பெருமையும் இல்லை, என்னுடைய பேரே சுண்டு விரல், சிறிய விரல், அதனால் எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னதாம். ஆனாலும் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், நான் உங்களை எல்லாரையும் நான் வணங்குகிறேன் என்று 2 கையும் எடுத்து நின்றதாம். ஆனால் அப்பொழுதுதான் முதலாவதாக தெரிவது அந்த சுண்டு விரல் மாத்திரம் அது சொல்லவில்லை தன்னுடைய பெருமையை, ஆனால் பெருமையை வெளிப்படுத்தி காட்டியது. 2 கையை எடுத்து கும்பிடும்போது அந்த சுண்டு விரல் தான் முதலில் எல்லாருக்கும் தெரிந்தது, கட்டை விரல் தெரியவே இல்லை, பின்பாக நின்றது. இதன் மூலம் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துவார் என்றும், சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலும் இருத்துவார் என்று நம்முடைய பைபிள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், எந்த காலத்திலும் நாமே எந்த விஷயத்திலும் பெருமைப்படுத்தாமல் ஆண்டவரே நம்மை பெருமைப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா.